பணியை துவக்கி வைக்க வருகை புரிந்திருக்கும் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருகின்ற அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கிய மதிப்புக்குரிய உதவி இயக்குனர் ஊராட்சிகள் மதிப்புக்குரிய ஏடிபஞ்சா சார் அவர்களையும் வருகின்ற அன்போடு வரவேற்கின்றோம். மொத்த நிகழ்வுக்கு மதிப்புக்குரிய நல்லமல்லி வட்டாட்சியர் மன்னர் சிவகுமார் சார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்புக்குரிய நல்லமல்லியுடைய வட்டார வளர்ச்சியாளர் நீலமேகன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்புக்குரிய வட்டாட்சியர் சுகுமார் ஐயா அவர்களை வருகின்ற அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியுடைய மகாலட்சுமி சில்க்ஸ் நிறுவனரும் எம்எஸ்எம்இ தலைவருமான மகிழ்ச்சிக்குரிய வெங்கடேஸ்வரா அவர்களை வருகின்ற வரவேற்கின்றோம். மதிப்புக்குரிய என் அருமை அண்ணார் மாநகராட்சி உதவி இயக்குனர் மதிப்புக்குரிய அசோகன் அண்ணா அவர்களை வருகின்ற வரவேற்கின்றோம். மற்றும் எங்களுடைய ஊர்கொண்டார் மதிப்புக்குரிய அண்ணன் சானுமதி அண்ணா அவர்களை வருகின்ற அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கிய மதிப்புக்குரிய ரத்தனவேல் மலாபர் ரத்தனவேல் வெங்கடாஜிபலை குழு மற்றும் அவர்களை வருகின்ற அன்போடு வரவேற்கின்றோம். அது மட்டும் இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய பன்னாறு தொண்டு நிறுவனங்கள், பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் வருகக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும் வருகின்ற அன்போடு வரவேற்கின்றோம். இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு ஆதி பவுண்டேஷன் அப்படி என்றாலே 2000 முதற்கொண்டு 2000 என்னோட சேவை பணிகள் ஆரம்பித்து 16 ஆண்டுகளாக 2009 ரத்த தான முகாம்கள் முதல் தொடங்கப்பட்டது. அதன்படியாக கிட்டத்தட்ட 20 ரத்த தான முகாம்கள் தொடர்ந்து நாம் நடத்தி வந்துட்டு இருக்கிறோம். நானும் கிட்டத்தட்ட 72 முறை ரத்தம் கொடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் மருத்துவ முகாம்கள் இதுதான் என்னோட முதல் கட்ட பணியாக இருந்தது. இது தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்குபடியாக அப்துல் ஐயா இந்த மண்ணை விட்டு மறைந்தார். அவர் நினைவை போற்றும் வகையாக கடந்த 10 ஆண்டுகளாக அவர் இறந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 10,000 மரக்கன்று வைக்கணும் இலக்கு வச்சு தொடர்ந்து 10 ஆண்டுகளாக தொடர்ந்து மரக்கன்று வைத்து கொண்டு வந்தோம். அதனுடைய பகுதியாக ஆதி பவுண்டேஷன் துவக்கப்பட்டது. பல்வேறு சேவை பணிகள், கல்வி சார்ந்த பணிகளாகட்டும், மருத்துவ சார்ந்த பணிகள், சுற்றுப்புற தொழில், பெண்கள் முன்னேற்றம், விவசாயம் 5 துறைகளில் ஆதி பவுண்டேஷன் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்றக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா அவர்களை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஒரு 4 மணியில் ஜாயின் பண்ணி ஒரு ஃபஸ்ட் நாளே போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1 வீக் கழிச்சு ஒரு பத்திரிகை நிருபர் மூலியம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா அந்த வள்ளிமலை திட்டம் முறை ஒரு பார்க் அமைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதை போய் கேட்கும்போது இந்த மாவட்டத்து மேலே எவ்வளோ அக்கறை கொண்டுள்ளார், இந்த மீது என்னென்ன நம்பிக்கை வச்சிருக்கலாம்னு சொல்லி அவருடைய உணவை எங்களால் பார்க்க முடிஞ்சு அதன்படியாக அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு நாங்கள் ஒரு 5 அமைப்புகள், என்னோட துணை அமைப்புகளோட சகோதர அமைப்புகளை சேர்ந்து 5 அமைப்புகள் கடமடை ஏரியா தூர்வாரத்துக்காக மனு கொடுத்தோம். எதுவுமே பேச அடுத்த செகண்டே என்ன தேவை இப்போ நாளைக்கு வேலை ஆரம்பின்னு சொன்னார். சார் எந்த ஒரு ஜிஎஸ்டும் பண்ண கிடையாது, ஒரே வார்த்தையோட பேசுகிறார். அடுத்த செகண்டே இப்போ வேலை ஆரம்பிக்கிட்டார். அதுக்கப்புறம் வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த 2 நாள் அந்த ஃபேஸ்புக்கில் போடும்போது எல்லாருமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்தூர் ஏரியா தூர் வர மாட்டீங்களா, இந்தூர் ஏரியா எல்லாருமே கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தோன்னா எங்களோட ஏரி 36 ஏக்கர் ஒரே ஸ்தலம் இருந்துச்சு. 4 நிமிஷம் மட்டும் இப்போ 12 ஏக்கர்ஸ் இருந்துச்சு. கிட்ட 36 ஏக்கர் எஃப்எம்பி ஏரி கேட்க ஒரே பேருக்கு வச்சு சார் எங்களுக்கு அனுமதி வேணும் சார் சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு ஆக்கிரமிப்பு இருக்குது, நாளைக்கு பிரச்சனை வரலான்னு கேட்டால் சாருக்கு அனுமதி கேட்டால் ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டார். அடுத்து நான் வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு சனிக்கிழமை ஏடிபிஜே சார் அனுப்பி இங்கே ஆய்வு மாதிரி கொடுத்தாரு. அப்போ அன்றைக்கிழமை கூப்பிட்டு நான் தஞ்சாவூர் போயிட்டேன். ஆனால் பார்த்தா ஏடிபிஜே சார் இல்லை இன்றைக்கே பார்த்தா யாரோ ஒரு அனுப்புன்னு சொல்லி ஒரு தம்பி அனுப்பிவிட்டு ஒரு ஆய்வு பண்ணி அடுத்த ஒரு 2-3 நாளில் அனுமதிக்கிறது வழங்கப்பட்டது. அதன் பிரகாரம் மே 5ஆம் தேதி 5ஆம் தேதி தோற்கடிக்கப்படுது. கிட்டத்தட்ட 64 நாட்களாக இந்த பணி தொடர்ந்து 2 நாள் தான் இதோட பணி தொடர்ந்து பணிபெற்றது. முள்ளு பிடிங்காச்சு. அதுக்கப்புறம் ஆக்கிரம் பண்ணணும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு எங்களுடைய வட்டாட்சியர் சிவகுமார் சார் அவர் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிராம நிர்வாகிகளோட ராமசந்திர ஐயா ப்ளஸ் எங்களுடைய வீடியோ ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருப்பார். அதே மாதிரி இங்கே ஏடிமைந்தர் சாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்துடுவார். ஆய்வு பண்ணி ஃபோக்கஸ் போட்டே இருப்பார். எங்களுக்கு சரியான டீம் இந்த அமைச்சனால தான் இந்த பணியை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு உதவிச்சு. அடுத்ததால தான் இந்த ஆக்கிரமிப்பு பணிகளை தொடர்ந்தோம். அதை எப்படி நாசிக்காக எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார் அழகாக கல் வச்சுட்டு சில இதுக்காக அது வெளியே சொல்ல முடியாது, அழகாக கொண்டு கரையமைச்சு யாருமே இல்லை. வீடியோ சார் 2 பேர் அப்படியே ஓரமாக எங்கெங்கெல்லாம் பார்டர் பண்ணணுமோ பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக இந்த பணியை முதல் துவங்கப்பட்டு 4 வகையாக அந்த பணி இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு முழு கொடுக்கணும், 2வது ஆக்கிரமிப்பில் அகற்றத்துக்கு வழி பண்ணணும்,
மூணாவது வந்து இந்த கரை அமைச்சு தைலாண்டு உருவாக்கணும். நாலாவது இந்த ஃபேவர் பிளாக் முயற்சி பண்ணணும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா இந்த வருமானம் போகக்கூடிய பணியாக செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்புகளோட தான் இந்த பண்ணேன். ஆனால் முதல்ல ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இந்த அளவுக்கு போகணும்னு நான் எதிர்பார்க்கல. முதல்ல ஏதாச்சும் பேச யாரும் உள்ளெல்லாம் போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. சரி ஆரம்பிச்சுங்க. அப்புறம் பட்சம் பார்த்தா முதல்ல நுழைஞ்ச மாதிரி இல்லைலாம் பார்த்தோன்னா மேலெல்லாம் வந்து முள்ளு மரம் சொல்ல முடியாது, முள்ளு காடாக தான் இருந்தது. மர மேலே தான் பார்த்தீங்கன்னா உள்ள நுழைய முடியாது. அந்த அளவுக்கு தான் சூழ்நிலை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த ஃபோட்டோஸ் பார்த்தா கூட தெரியும். அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பணிக்கு முழு நட்புகிட்ட மதிப்புக்குரிய மாவட்ட தலைவர்களை மனதார இந்த இந்த இண்டூர் பகுதி மக்கள் மனதார பாராட்டணும். ஏன்னா நமக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக இந்த பணி நாங்கள் தன்னாத்தோண்டு இடத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதே மாதிரி இந்த ஆரம்பத்தில் என்ன நினைச்சாங்கன்னா இதை வராங்க, இதை 4 முள்ளை பிடிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது தான். இதை வந்து முள்ளை பிடிக்கிட்டு பேர் கணக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து நிச்சயமாக இது வந்து நாம் வந்து ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தவங்க தெரியும். நான் முன் வச்சு எந்த கோயிலும் பின் வைக்க போகிறத இதனால என்ன பின்வழியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆக்கிரமிப்பு கட்டுற ஒரு 10 ஏக்கர் பக்கம் எடுக்கும்போது என்னென்னலாம் நிகழ்வு ஏற்படும் அதனோட பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சு தான் இந்த பணிகளை வந்து நான் அதுக்கப்புறம் வந்து வேலையை இன்னும் வேகமாக ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் அந்த பணிகள் தொடர்ந்து இதை படித்து ஆனால் இது ஆதிக்கொண்டு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த பணிகள் வந்து இந்த பணிகளை எடுத்து பண்ணுறேன். மீது இருக்கக்கூடிய பணிகளுக்கு வந்து மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின் லேண்டு உங்களுக்கு தெரியும், கரெக்டாக மெயின் ரோட்லேயே அந்த அளவுக்கு ஒரு வேலைகள் இண்டூர் வந்து இவ்வளோ பெரிய ஊரில் ஒரு வேளாண் ஆஃபீஸுக்கு இடம் கிடையாது, ஒரு மின்சார அலுவலகத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் இடம் இருக்குது. ஆக்கிரமிப்பு அப்புறம் ஆக்கிரமிப்பால் அடங்கி இருக்குது. அதனால் வந்து ஒரு அரசாங்கத்துக்கூட கட்டணம் கூட இந்த இயங்க முடியாமல் இருக்குது. அதேமாதிரி ஜூன் 5 வந்து மரக்கன்று நிகழ்வு நடந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு ஆதிப்பட்டு சார்பாக ஒரு 4000 மரக்கன்று வைக்கணும்னு சொல்லியிருந்தோங்க. அது வட்டாட்சியர் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார், இல்லை இடப்பட்டு இடம் கொடுக்குறேன்னு சொன்னார். சார் இண்டூர்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 to 50 ஏக்கர் வந்து புறம்பு கடமை இருக்குது. எல்லாருமே கையில் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இடம் இருக்குது. அந்த பணியை வந்து நிச்சயமாக இங்கேயே எடுத்து கொடுங்க சார், நான் நம்ம இங்கேயே பண்ணி கொடுன்னு சொல்லி சொன்னேன். அதனால் வந்து இண்டூர் பகுதியில் எங்கெங்கெல்லாம் புறம்போக்கு இருக்கிற ஆய்வு பண்ணி நிச்சயமாக இந்த இண்டூர் பகுதி வளர்ச்சியாக நாளைக்கு ஒரு பேரூராட்சி வரப்போகுது, அடுத்தபடியாக யூனியனாக ஆகப்போகுது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இண்டூர் பகுதியில் கொஞ்சம் புறம்போக்கெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா தான் இந்த பணிகளை பண்ணிருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பயிர் கட்டுற வந்து ஒரு 5-6 கிளஸ்டர்கள் இருக்குது. இது முறை ஏடி மைன்ஸ் ஒரு நிதி வருவாயை வந்து இந்த பகுதியோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தினா நல்லா இருக்கிறது என்னோட அன்போடு கோரிக்கை வைக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வந்து பவர் கார்டு இருக்குது. பவர் கார்டு இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் நிதியும் பார்த்தீங்கன்னா இது எங்கேயும் வேற எங்கேயும் மற்ற கூட பயன்படுத்துகிறாங்க. அது இந்த பக்கம் தான் அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கும் வந்து இந்த இண்டூர் பகுதியோட வளர்ச்சிக்காக இந்த மாணவர்களுக்காக அடுத்த தலைமுறை வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி அன்போடு கேட்கிறேன். அது மாதிரி முன்னாடி என்என்சிக்கூடிய இடத்துல வந்து அது ஏதாவது ஒரு வேல்யூபிளான ஐயா அவர்கள் அது வந்து தனியாக ஒரு ஆள் அனுப்பி அது உண்டான ஆய்வு மேற்கொண்டு இது எதிர்கால இண்டூர் பகுதியோட வளர்ச்சிக்காக இந்த பகுதியை மேற்கொண்டு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. வருகைக்குள்ள அத்தனைக்கும் வருகின்ற அன்போடு வரவேற்கிறேன். நன்றி.